போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 3 to 4 months தான் இருக்குது. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனும் கான்ஃபிடென்ஸும் கலந்து உங்கள் மூளைக்குள்ளே 1000 கொஸ்டின்ஸ் ஓடும். மோட்டிவேஷன் இருக்கும், ஆனால் இருக்காது. எல்லாத்தையும் படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா எங்கேந்திர அதை கேட்டிருக்கானுங்க அப்படின்னு தோணும். நான் சொல்லவே வேணாம், சில பேர் இன்னும் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ட்ரெமெண்டஸாக ஹெல்ப் பண்ண போகுது. போர்டு எக்ஸாமுக்கு தேவையான மைண்ட் செட், ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் பண்ணவே கூடாத சில மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். சரிப்பா, அதான் யூடியூப்பில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. வாட் இஸ் டிஃப்ரெண்ட்? Well, I'm going to start this video with something nobody talks about. The secrets of board exam correction. எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் டீச்சர்ஸ் வந்து நம்மளை எல்லா கொஸ்டினையும் அட்டம் பண்ண சொல்கிறாங்கன்னு? The reason is very simple. The boards doesn't want us to fail. நம்ம பேருக்கு ஒரு 5 லைன் எழுதி வச்சா கூட அதுக்காக நமக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எப்பயாச்சும் ஏன் டீச்சர்ஸ் நம்மளை டயக்ராம்ஸ்லாம் பென்சிலில் வரைய சொல்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கும் இதே மாதிரி ரீசன் தான். நீங்கள் தப்பாக வரைஞ்ச டயக்ராமை எரேசர் வச்சு அழிச்சு டீச்சரே வரைஞ்சு அதுக்கு அவங்களே மார்க் போட்டு சீனியர் டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல டீச்சர்ஸாக இருந்தால். ஐ பெட் நோபடி டோல் யூ ஆல் திஸ். சோர்ஸ் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் யுவர் ஃபியூச்சர் வுட் பி pretty much messed up if you didn't pass the board exam. அண்ட் பார்ட் சி பார்ட் டின்னு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மினிமம் ஒரு 2 to 3 pages எழுதிருங்க, தெரிஞ்சாலும் தெரியலனாலும். ஏன்னா நோ மேட்டர் ஹவு அக்யூரேட் யுவர் ஆன்சர் இஸ், டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் த ஆன்சர் டு பி பிக். ஓகேப்பா, நீங்கள் வந்து இப்போ ஒரு லெசன் படிச்சிருக்கீங்க, அதில் வந்து ஒரு 10 பெரிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக தெரியும். பட் 11ஆவதா ஒரு கொஸ்டின் கேட்டு வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அதே லெசன்லேருந்து வேற ஒரு பெரிய கொஸ்டினை படித்து வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆன்சரை அப்படியே இதில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்கும். நான் எந்த மாதிரி கேஸில் சொல்கிறேன்னா, இந்த ஆன்சர் சுத்தமாக தெரியல அப்படின்னா, தெரிஞ்சதுன்னா தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக எழுதுங்க. தட்ஸ் எனஃப். அண்ட் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா ஈவன் ஆன் போர்டு எக்ஸாம் ஹேண்ட் ரைட்டிங் மேட்டர்ஸ். ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்க ஸ்டூடெண்ட்டும் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஆன்சர் எழுதுனாங்கன்னா இந்த நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்க ஸ்டூடெண்ட் இன்னும் அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணுவோம். ஓகே, இந்த சீக்ரெட் பார்ட்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நிஜமாவே எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களோட மைண்ட் செட். 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை வச்சு 11th நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு டிசைட் ஆக போகுது. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் மார்க்ஸை வச்சு தான் உங்கள் காலேஜ் அட்மிஷனே டிசைட் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸ். பட் இதை நினச்சி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவோ ஸ்ட்ரெஸ் ஆகவோ நான் அதை உங்ககிட்ட சொல்லலை. பட் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஹாவ் த மைண்ட் செட் ஆஃப் ரைட்டிங் திங்ஸ் டவுன். எல்லாத்தையும் எழுதி பாருங்கள், இல்லைனா மறந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். This is literally the most important tip I can give you in this video. And never have the mindset of copying, especially in board exams. மாட்டினீங்கன்னா பிடிச்சி மால் ப்ராக்டிஸ்னு போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் உங்கள் 5 வருஷமோ 3 வருஷமோ கதம். And then practice, 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 practice. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸோட அந்த ரே ஆப்டிக்ஸ் லெசனை நான் ஒரு 20 வாட்டி ஒரு டயக்ராமையும் போட்டு பார்த்துருப்பேன். அப்புறம் தான் அது மைண்டில் நின்றுச்சு. ஸோ இது நல்ல மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா மிச்ச லெசன்லாம் படிக்கிறது ஈஸி. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம கோர் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டடி சப் டாபிக் வைஸ். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெசன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே ஒரு வாட்டி படித்து பாருங்கள். தென் சப் டாபிக் வைஸாக பிரித்து படித்து பாருங்கள். ஒரு சப் டாப்பிக்கோட கான்செப்டையும் புரிஞ்சு படிங்க. செகண்ட் திங், யூஸ் நியூமோனிக்ஸ். ட்ரையான சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், ஞாபகமே வச்சுக்க முடியாது. அதெல்லாம் நியூமோனிக்ஸ் யூஸ் பண்ணி படிங்க. நியூமோனிக்ஸ்னால் என்னதுப்பா எனக்கு புரியல அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்டடி ஹேக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் இருக்க ஹேக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் தட், ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் எக்ஸ்பிளைனிங் அ டாபிக். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல வீடியோவை, இதே வீடியோவை ஒரு 10 நாள் கழிச்சு நானே எடுத்து பார்த்தேன்னா எனக்கே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அண்ட் இட் ஹெல்ப் மீ ரீடைன் மை மெமரி. அடுத்தது, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிவைஸ் யுவர் ஃபார்முலாஸ் ஃபார் 10 minutes டெய்லி. மார்னிங்கோ ஈவினிங்கோ ஒரு 10 ஃபார்முலா படிங்க, நாளைக்கு அதை சொல்லி பாருங்க. அடுத்த நாள் ஒரு 10 ஃபார்முலா படிங்க, அதுக்கு அடுத்த நாள் அதை சொல்லி பாருங்க. ஒரு மாசத்துக்குள்ள உங்க சப்ஜெக்ட்ஸ்ல இருக்க எல்லா லெசன்ல இருக்க எல்லா ஃபார்முலாவும் நீங்க கவர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே நான் சொல்றது புரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படியாச்சும் மாற்றி இதே கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ பி வெரி thorough in it. Take it very seriously. And this is also a very important one. ஒரு பிளான் வச்சு படிங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பிளான் எடுத்தா ஜஸ்ட் ஸ்டிக் டு இட். மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பிளான் மாற்றுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களே தவிர லெசனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ChatGPT கிட்ட போயிட்டு உங்களோட டெட்லைன்ஸு, உங்கள் ஹேபிட்ஸு எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொட்டுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ சில சப்ஜெக்ட்ஸில் கான்செப்ட்ஸே புரியாமல் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்கன்னா ஹையர் அ ஹோம் டியூட்டர். நான் அதெல்லாம் பண்ணேன், இட் ஹெல்ப் மீ.
இப்போ நீங்கள் காசை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்கள் காலேஜுக்கு இன்னும் 15 டைம்ஸ் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். தென் கம்ஸ் த ப்ரெசன்டேஷன். நீங்கள் எவ்வளோ உளுந்து படித்தாலும் நீங்கள் எக்ஸாமில் எழுதுறதை பொறுத்து தான் மார்க்கை போட போகிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் foremost அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் ஐ கேன் கிவ் யூ இஸ் அந்த ஃப்ரண்ட் பேஜில் ரோல் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அப்படி தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும். அதில் ஒயிட்னர் போடுவாங்களா, வேறு பேப்பர் கொடுப்பாங்களா, ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அண்ட் அதுலேயே நீங்கள் டென்ஷன் ஆயிருவீங்க. ஸோ பொறுமையாக அந்த ரோல் நம்பரை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் பேஜில் எரர்ஸே இருக்கக்கூடாது. அண்ட் தென் ட்ரை டு ஆட் டயக்ராம்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். இந்த டயக்ராம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் டூ தட். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. தென் ரைட் த கீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் கதை எழுதுங்க. அப்போ தான் உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பார்த்த உடனே ஓகே திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு மார்க் போட தோணும். டீச்சர்ஸோட கையில் கீவேர்ட்ஸாக தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அண்டர்லைன் த கீவேர்ட்ஸ். ஆல்சோ ட்ரா லைன்ஸ் ஆஃப்டர் எவ்ரி கொஸ்டின். ஸோ அதாவது டீச்சருக்கு வந்து புரியும், ஓகே இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் அப்படின்னு டக்குன்னு அவங்க கண்ணு வந்து ஃப்ளோ ஆகும். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்களுக்கு மார்க் வரதும் ஈஸியாக இருக்கும். பட் இந்த அண்டர்லைனிங், லைன் போடுறது, இது எல்லாத்தையும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைன் போடுறேன், பேப்பரை அழகாக வைக்கிறேன், ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன், டெக்கரேட் பண்ணுறேன்னு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் ப்ரெசன்டேஷனில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. ஒரு பார்ட் எடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் A B C D Eன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டியை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் சியை பண்ணிவிட்டு அப்புறம் ஈயை பண்ணிவிட்டு இந்த ஆர்டரில் போகலாம். தட் இஸ் நோ ப்ராப்ளம் வித் தட். பட் பார்ட் டிலேருந்து ஒரு கொஸ்டின் எழுதிட்டு, பார்ட் சிலேருந்து அடுத்த கொஸ்டின் எழுதிட்டு, பார்ட் ஏலேருந்து அடுத்த கொஸ்டின் எழுதுனா கரெக்ட் பண்ணுற டீச்சருக்கு எவ்வளோ தலைவலிக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபினிஷ் எவ்ரி பார்ட் ஃபுல்லி அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, இவ்வளோ டிப்ஸை நம்ம பார்த்தாச்சு. எப்படி படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாமும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் சேனலில் படிக்கிறதுக்கு 1000 வீடியோ இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்கள். பட் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். டக்குன்னு சொல்கிறேன், மண்டல ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் சேஞ்ச் டெக்ஸ்ட் புக்ஸ் நவ். மாற்றி படிக்கிறேன், நல்லா படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே லெசனில் ஒரு வாரம் உட்காந்திங்கன்னா மிச்ச லெசன்லாம் காலி. செகண்ட், ஸ்டாப் வேஸ்டிங் டைம் ஆன் யுவர் ஏஸ்தட்டிக் நோட்ஸ். அழகழகாக எழுதி ஒட்டி வைக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. நீங்கள் டக்குன்னு உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸையும் சாட்ஜிபிடியும் நோட் புக் எல்லாமே வச்சு படித்தாதான் எல்லா லெசனையும் கவர் பண்ண முடியும். ஸோ ஹைலைட் இவ்வளோ அழகாக எழுதுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது டைம் கிடையாது. And then stop scrolling reels between study sessions. And some of you are sitting there like, okay, the last 3 months are here. நான் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ரீல்ஸ் பார்க்க போகிறது இல்லை, போடிச்சா முடிட்டோம் பார்க்கலாம். அண்ட் யூ கைஸ் ஆர் த சேம் ஒன்ஸ் who are coming to YouTube உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ஈவன் த டிஃபரன்ஸ் மேன்? ஸ்டடி லைக் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். அண்ட் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு மிச்ச சப்ஜெக்ட்லாம் கோட்டை விட்றாதீங்க. உங்களோட ஃபேவரட் லெசனாக படிக்கிறது கூட ஓகே சம்வாட் ஓகே. பட் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டை மட்டும், இங்கிலீஷை மட்டும் நான் படிக்கிறேன், மிச்சதெல்லாம் விட்டுட்டேன். நான் கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன், அதனால சொல்கிறேன். அண்ட் தென் டோன்ட் கம்பேர் யுவர் ஸ்பீட் வித் டாப்பர்ஸ். உங்களோட காம்படிஷன் நீங்கள் மட்டும்தான், அவங்க கிடையாது. ஃபுல் டாப்பர் ஆனீங்கன்னா ஆப்வியஸ்லி somebody will say something. That does not matter. Your marks matter only to go to your college. ஒரு ஸ்பீடில் ஒரு மாதிரி படிப்பீங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. ஆப்வியஸ்லி இந்த மெமரைசேஷன் ஹேக்ஸ், நிமானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் பியாண்ட் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி கான்செப்ட் இன் யோர் லெசன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், do not wait for motivation. You don't have much time. இந்த ஒரு 3 மாதம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்களோட எஃபர்ட், இதுதான் உங்களோட மார்க்ஸ். அண்ட் நீங்கள் நம்பலனாலும் சம் 3rd year 4th year காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 3 மாதம் படிச்சுறது ஃபார் பெட்டர். அண்ட் நான் பர்சனலாக ஒரே ஒரு டிப் கொடுக்க விரும்புகிறேன். பி பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ் மைண்டோட, கொஞ்சம் செல்ஃப் லவ்வோட நீங்கள் படித்தாலே உங்களுக்கு படிக்கிற அந்த ப்ராசஸே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா படிங்க. இன்னும் ஒரு மாதம் கழித்து போர்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஃபோக்கஸ்ட். டிசம்பர் தானே, கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹாலிடே மோடில் போயிடாதீங்க. கீப் எவ்ரி திங் பேலன்ஸ்ட். ஆல் த பெஸ்ட். நம்ம தான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.